Disclaimer. The views, opinions, and statements expressed by the guest in this interview are solely their own and do not necessarily reflect the views or opinions of this channel, its host, or its team. We appreciate our guest for sharing their time and perspective. பொறுப்பு துறப்பு. இந்த நேர்காணலில் விருந்தினர் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் மற்றும் அறிக்கைகள் முற்றிலும் அவருக்கே உரியவை. அவை இந்த சேனல், அதன் தொகுப்பாளர் அல்லது அதன் குழுவின் கருத்துக்களை, அபிப்பிராயங்களை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமில்லை. தங்கள் நேரத்தையும் கண்ணோட்டத்தையும் பகிர்ந்து கொண்ட எங்கள் விருந்தினருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என் இனிய யுனிவர்சல் தமிழ் உறவுகளுக்கு சாந்தி, சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மனிதனுடைய உண்மையான மதிப்பு என்பது அவன் வாழ்கின்ற காலத்தில் அவன் சம்பாதிக்கின்ற பொருள்களோ, ஈட்டிய பொருள்களோ, சொத்துக்களோ அல்ல. மாறாக அவன் மறைந்த பின்பும் அவன் பேர் சொல்லக்கூடிய உறவுகள் இந்த மண்ணில் எவர் விட்டு செல்கிறாரோ அவர் சம்பாதிக்கின்ற மனிதநேயம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய உண்மையான வெற்றி என்பதாகும். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக இறைவனின் இறுதி வேதமான திருக்குரானிலிருந்து ஒரு வசனங்களையும், இறைவனின் இறுதி தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியிலிருந்து ஒரு சில வார்த்தைகளையும் கூறி இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். இறைவன் திருமறை குரானிலே குறிப்பிடும் பொழுது, எவர் ஒருவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ, ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ, அவர் இந்த சமுதாயத்தையே வாழ வைத்தவர் போல ஆவார் என்பதார். மேலும் நபிகள் நாயகம் தன்னுடைய பொன்மொழியிலே கூறும் பொழுது, நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுங்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள், இன்னும் மக்கள் உறங்குகின்ற வேளையிலே நீங்கள் நின்று வழங்குங்கள், சொர்க்கத்திற்குள் நீங்கள் இலகுவாக நுழைவீர்கள் என்ற இந்த அதிசயம், இந்த பொன்மொழிகளையும் கூறி என்னுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில மானுடம் போற்றும் மனிதாபிமான சேவைகள் செய்து வரும் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த, இன்னும் குறிப்பாக தஞ்சை மண்ணை சேர்ந்த, அதிராம்பட்டினம் என்ற ஊரை சேர்ந்த சகோதரர் காலித் அவர்களை தான் இன்னைக்கு நாம நேர்காணல் செய்ய போறோம். சகோதரர் காலித் அவர்கள் சிறிய வயதிலேயே உறவுகள் ட்ரஸ்ட் என்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதரவற்ற மனிதர்களுக்கும் இறந்து போன உறவற்ற உறவுகளுக்கும் இறுதி மரியாதை செய்து அவர்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய, அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், அவர்களுடைய மத சம்பிரதாயத்தின் அடிப்படையில் மதிக்கக்கூடிய இந்த சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருகிறார். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 8000க்கும் அதிகமான மனித உறவுகளை நல்லடக்கம் செய்து வருகிறார் என்கின்ற செய்தியை அறிந்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா இன்னைக்கு நாம ஒரு சின்ன ஒரு சேவை செய்யறதுக்குள்ள நமக்கு நாமே ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய இந்த காலத்துல எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் சகோதரர் காலித் அவர்கள் இந்த செய்தியை சேவையை தொடர்ந்து செய்துட்டு வராங்க. வாருங்கள், யுனிவர்சல் தமிழ் மீடியா யுஎஸ்எம் சார்பாக சகோதரர் காலித் அவர்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள்ள போய் அவருடையிலிருந்து நிறைய அனுபவங்களை பெற்று நாமும் பயன்பெறுவோம். இந்த சமுதாயத்திற்கும் இந்த செய்தி பயனுள்ளதாக என்பதற்கு மட்டும் நம்பி அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர் காலித் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மிக்க மகிழ்ச்சி. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இந்த உரையாடலை தொடங்க வேண்டும் என்று நினைத்திருந்து ரொம்ப முடியாம தள்ளி போயிட்டு இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அமெரிக்காவில் நாங்கள் அந்த ஜூம் மீட்டிங்ல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய சேவைகளை தொடர்ந்து நான் சோசியல் மீடியால, சமூக வலைத்தளங்கள்ல பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா. அதுலேயும் குறிப்பா ஒன்று சொல்லணும்னா, சமீபத்துல ஒரு திரைப்படம் ஒன்று பார்த்தேன், அயோத்தி அப்படிங்கிற ஒரு படம். அதுல நடிகர் சசிகுமார் அவர்கள் நடித்திருந்தாங்க. அதுல ஒரு அருமையான ஒரு மனித நேயத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்தது.
அந்த அப்துல் மாலிக் அப்படிங்கிற அந்த கேரக்டர் நடித்திருந்த சசிகுமாரோடைய அந்த சேவை வந்து ரொம்ப போட்டுக்கிறதுக்குரியதாக இருந்தது. ஆனா அதே சமயம் சகோதரர் காலித் அவர்களுடைய செயலும் பார்க்கும்போது அதை விட பன்மடங்கு உயர்ந்ததாக இருந்தது. அதனாலதான் இதை குறிப்பா இந்த இருக்காங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஒரு சின்ன வயசுலயே இந்த மாதிரியான அனாதைய ஆதரவற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும், அவர்களுக்கு இறுதி மரியாதை கண்ணியத்துடன் செய்ய வேண்டும் போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி எந்த புள்ளியில் இருந்து வந்தது? காலித் அவர்கள் யார்? அதுல இருந்து நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. எனக்கு சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மதுராம்பட்டினம் அப்படிங்கிறதுதான் சொந்த ஊரு. பள்ளி படிப்பு எல்லாமே அங்க இமாம் சாஃபி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல். அங்க அதுதான் ஒரு பெரிய ஸ்கூல்ல நாங்க படிச்ச காலத்துல இருந்தது. ஸோ அந்த பள்ளியில தான் முழுக்க படிச்சோம். பள்ளி பருவத்திலே நிறைய ஜேஆர்சி, என்எஸ்எஸ், என்சிசி அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பயணம் செய்வோம். அது ஒரு தூண்டுதல் ஒரு பக்கம் தாண்டி கல்லூரி வாழ்க்கைக்கு சென்னையை தேடி வந்தோம். வகுப்பறையில ஒரு ஒரு ஆவரேஜ் மாணவர் அந்த நிலைமையில தான் இருந்தோம். பள்ளி படிக்கிறப்பே நான் எல்லா அட்டகாசமும் செஞ்சுட்டு தான் கடைசியில நம்ம சென்னையை நோக்கி திரும்பினோம். வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு மண்ணுன்னு சொல்லுவாங்க சென்னையை. அதே மாதிரிதான் எங்களுக்கும் பல கனவுகள் இருக்கு. உங்களுக்கு அதிராம்பட்டினம் அப்படின்னாலே ஒரு எண்ணம் தெரிஞ்சிருக்கும். வெளிநாடு போனாதான் அங்க எல்லாமே நடக்கும். அதிராம்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் என்னுடைய ஓன் பிரதர் இன்னைக்கும் அமெரிக்கால இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட எல்லாருமே செட்டில்டா இருக்காங்க. இன்னொரு பிரதர் வந்து துபாயில இருக்காங்க. எல்லாமே இருக்கிறப்ப நம்மளும் பள்ளி படிக்கிறப்ப இந்த வெளிநாட்டு வாழ்க்கை அதிகமா கேட்டு இருக்கும், கேள்விப்பட்டு இருக்கும். வெளிநாடு போனா வாழ்க்கை செட்டில்டு, புள்ள குட்டிகள் நல்லா இருக்கும், ஒரு கனவு இருக்கும்ல. படிச்சு முடிச்சிட்டு நம்மளும் வெளிநாடு எல்லா கனவுகளோடு தான் இந்த சென்னைக்குள்ள வந்தோம். ஆனா வாழ்க்கையுடைய திருப்பம்னு ஒண்ணு நம்மளுக்கு இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு டர்ன் பாயிண்டா எல்லா இடத்துலயுமே இருக்கும். இந்த சமூகத்தின் மீது ஒரு ஒரு காதல். எப்படின்னு சொல்ல போனா இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சோம். இந்த சமூகத்தின் மீது ஏனோ ஒரு விதமான காதல். அந்த காதல்லயே சில வெறுப்பான விஷயங்களும், கேட்கக்கூடாத சில விஷயங்களும், பார்க்கக்கூடாத சில விஷயங்களும் இந்த சமூகத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க அப்படின்னா வந்து சண்டை, சச்சரவு, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பாக்குற மாதிரிதான் இந்த சமூகத்தின் மீது கொண்ட ஒரு காதல். ஏன் இந்த பொது வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நானும் பிளட் டொனேஷன் வந்து முதல்ல என்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டு வரப்பதான் என்னுடைய பயணம் இங்க தொடங்குது. பிளட் டொனேஷன் கேட்டு வரப்ப நம்ம அவங்களுக்கு பிளட் ரெடி பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறப்ப முயற்சி செஞ்சு ரெடி பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரசன்ட் பிளட் டோனர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் கூட தஞ்சாவூர் மாவட்டத்தை நம்ம தொடங்கி ஒருங்கிணைத்து அங்க பயணத்தை தொடங்குறோம். கல்லூரி வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் படிக்க தொடங்குறோம். அப்ப இந்த இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய இங்க மோஸ்ட் ஆஃப் தி என்ஜிஓஸ்க்கு என்ன கேட்டா தெரியும். நிறைய என்ஜிஓஸ் கூட பயணம் செஞ்சிருக்கோம். அப்ப தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்டிகை காலம் வரப்ப ஹாஸ்டல்ல இருந்து வெளியில வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரோட்ல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவு கொடுப்போம். அப்ப எல்லாம் வந்து இந்த வீடியோ இதெல்லாம் கிடையாது. மேக்சிமம் போட்டோ எடுத்து நம்ம யாரு நம்மளுக்கு எந்த என்ஜிஓ சொன்னாங்களோ அவங்களுக்கு நம்ம அதை கொடுப்போம். அப்ப சில தாத்தாக்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு உருவாச்சு. இந்த ரோட்டோரம் இருக்கக்கூடிய மனிதர். அப்ப ஒருத்தர் ஒரு கால்வாயில படுத்து கிடக்காரு. அவரை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி அது ஒரு பெரிய சாதனை மாதிரி பார்த்தோம். அதை தாண்டி வந்து சில மனிதர்களை சந்திக்கிறப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம், உணவு கொடுக்குறீங்க, உடை கொடுக்குறீங்க, என்ன தாடி முடியெல்லாம் வெட்டி விடுறீங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ஆனா நான் குடும்ப சூழ்நிலையில இன்னைக்கு வந்தேன், குப்பை பொறுக்குனேன், இன்னைக்கு எனக்கு இடுப்பு எலும்பு உடைஞ்சிருச்சு, நான் ரோட்லயே கிடக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றப்ப, சரி தாத்தா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறப்ப, நான் ஒரு ரொம்ப தெளிவா புரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கான தேவை ஆறுதலான வார்த்தைகள், மாறுதலான ஒரு வாழ்க்கை. இததான் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் ஒரு மனிதனுக்கான ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்ப்பேன். அப்ப அவர்கிட்ட பேசுறப்ப அவர் சொன்னாரு, இதுக்கப்புறம் நான் போய் காப்பகத்துல இருந்து இதெல்லாம் பண்ண போறேன் இல்ல. ஆனா ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னா, என் பக்கத்துல ஒருத்தர் என்ன மாதிரியே இங்க கடந்தாரு, இறந்துட்டாரு. பஸ் ஸ்டாப் தான். நான் வந்த மக்கள்கிட்ட எல்லாம் நான் சொன்னேன், யாரும் கேட்கல. எறும்பு மொச்சி கடைஞ்சி அந்த எறும்பு அவரை கடிச்சு திருப்பி நேரா என் பக்கம் தான். என்னாலே நவர முடியாது. நான் நவுந்து தான் படுக்கணும். இருந்தாலும் வந்து ஒரு போலீஸ் வண்டி வந்துச்சு, எடுத்து வச்சாங்க, மார்ச்சேரி கொண்டு போயிட்டாங்க, சவக்கடங்கு போயிட்டாங்க அப்படிங்கிற அவர் ஒரு பாசையில சொன்னாரு.
ம். அப்ப அவர் சொன்னாரு, "நாங்கெல்லாம் இப்படி அனாதையா செத்து போயிருவோம். புழு பூத்து பிடிச்சு செத்து போயிருவோம். ம். எங்கள யார் எடுத்து அடக்கம் பண்ணுவா தம்பி?" அப்படின்னாரு. ம். நிச்சயமா, சத்தியமா எனக்கு அந்த நொடி வந்து அந்த ஒரு கேள்விங்கிறது ஒரு பெரிய மாறுதல் குடுக்கும்லாம் எனக்கு தெரியாது. ம். அப்புறம் என் தந்தையுடைய மரணம் நிகழுது. அது ஒரு பெரிய பாதிப்ப நம்மளுக்கு குடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு தாத்தா ரோட்லயே ரொம்ப முடியாம கிடக்காரு. தண்ணி குடுக்கக்கூடிய நேரத்துல இறந்துடுறாரு. ஆ ம். நம்மளுக்கு அந்த மரணம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்த நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் இருந்திருக்கோ, இல்ல என்னன்னுலாம் தெரியாது. பட் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு தொடர்ந்து அ இப்படிப்பட்ட மரணங்கள், இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கிறோம், பார்க்கிறோம். ம். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதிலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிச்சேன். ஓகே. நம்ம சொல்றப்பயே ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுக்கு சின்ன வயசுலயே சொல்லியிருப்பாங்க. யார் ஒருவர் ஒருவருடைய ஜனாசா குளிப்பாட்டி, ம். கஃனிட்டு, நல்ல முறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணி, அது செய்றாரோ உகது மலை அளவுக்கான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. இப்ப பாட்டு கேட்டுருக்கணும். அப்ப ஆமா. அப்படி இருக்கிறப்ப, அந்த கேள்விக்கான ஒரு பதிலா இது இருக்குமோ? நன்மையான காரியம் நம்ம எடுத்து செய்யணுமோ? அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலுமே, ஒரு பக்கம் எதிர்ப்புகள் எப்படி இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை. ம். சரி. எதிர்ப்புகள் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு இன்ஜினியர் படிச்ச மாணவர். ம். ஐ மீன் நான் உறவுகள் தொடங்க ம். இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ! படிக்கக்கூடிய மாணவர், பெற்றோர்களுக்கு ஒரு கனவு இருக்கும். குடும்பத்தார்களுக்கு ஒரு கனவு இருக்கும். ஆ பிள்ளை இப்படியெல்லாம் இருக்கணும். எங்க வீட்ல ஒரு ம். கனவு என்னன்னா, என்னையுமே அமெரிக்கா எப்படியாச்சு அனுப்பிறணும். ஓ! இவனும் அமெரிக்கால எடுத்து நல்ல இடத்துல கட்டிக் குடுக்கணும். திருமணம் முடிச்சு பெற்றோருடைய ஆசை. அத வந்து நம்ம எந்த ஆமாமா. சூழ்நிலையிலும் ம். மாத்த முடியாது. பட் ம். நான் முடிவு பண்ண விஷயம் என்னன்னா, ம். அந்த சூழ்நிலையில இந்த மரணங்கள தொடர்ந்து காது குடுத்து கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஒரே ம். ஒரு விஷயம் தான் புரிஞ்சுச்சு. நீங்க ஸ்டார்ட்டிங்லயே ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரு மனிதர் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரு அப்படின்னு தெரியணும்னா, அவர் வாழ்றப்ப தெரியாது. இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, அப்ப சரி. இந்த மனிதர்கள் யாருமற்று குடும்ப சூழ்நிலைகள், பெத்த பிள்ளைகளால விடப்பட்டது, இல்ல ஏதோ ஒரு விஷயம் ம். குடியினாலே ஏதோ ஒரு விஷயம் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ம். அப்ப இவங்களுடைய மரணத்த நம்ம கண்ணியமா அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ம். ஒரு என்ஜிஓ, ஒரு தொண்டு நிறுவனம் அப்படின்னா, அ ம். பிரச்சனைக்கான சொல்யூஷனா இருக்கணும். சரி, சரி. பிரச்சனைய இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்துறக்கூடாது. அத நான் ரொம்ப தெளிவுபடுத்திக்கிட்டேன். ஓகே. அப்ப இந்த விஷயத்த தொடர்ந்து ஆராய ஆரம்பிச்சோம். என்ன நடக்குது இவங்களுக்கு? இறந்ததுக்கு அப்புறம் எப்படி உங்க உடல அடக்கம் பண்ணுவாங்கன்னா, காலத்துக்கும் காவல்துறை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ம். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. காவல்துறை தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயம் அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஓகே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வேலையில 4 பேர்ல ஒரு ஆளா, தூக்கிட்டு போறதுக்கு ஒரு 4 நல்ல மனிதர்கள் இருக்கணுங்குவாங்கல்ல. ஆமா. அந்த 4 பேர்ல ஒரு ஆளா நான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இந்த சென்னைங்கிறது ரொம்ப பெருசு. எங்களுக்கு முன்னாடி பல ஜாம்பவான்கள், பல அமைப்புகள் எல்லாருமே இந்த வேலைகள தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா, இந்த வேலைக்குள்ள வரோம். வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரே நிமிஷம். ஓகே. இது உறவுகள் தொடர்கதை. தொடர்ந்து பேசுவோம். வாங்க. சொல்லுங்க பிரதர் காலின் அவர்களே. சோ அப்படிப்பட்ட இருக்க சூழ்நிலையில வந்து நம்ம நெறைய மரணங்கள், விஷயங்கள் கேள்விப்படுறோம். எல்லாமே இருக்கிறப்ப, இத பத்தி ஃபுல்லா நாங்க வந்து ரிசர்ச் பண்றோம். என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. காவல்துறை இப்படிதான் பண்ணுவாங்கங்கிற ஒரு ப்ரொசீஜர் வரும். 4 பேர்ல ஒரு ஆளா நின்று கடைசி பயணத்த நம்ம கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரோம். ஓகே. ஸோ 2017ல என்னுடைய 22 வயதுல வந்து நான் உறவுகள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடங்குறேன். ஓகே. ஆ இன்னைக்கு உறவுகளுடைய வயது வந்து 9. ஆ ஸோ முதல் இந்த ஆண்டு மாதத்தோட நிறைவு. 9 வருடம். ம். ஆமா 9 வருடம். ம். ஆ பல கஷ்டங்கள், பல ம். அவமானங்கள், பல கேட்கக்கூடாத வார்த்தைகள். ம். ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னா வந்து, ஜஸ்ட் எல்லாருமே ஒரு ரொம்ப ஈஸியா வந்துட்டான் அப்டிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும். ம். அதுக்கு பின்னாடி என் குடும்பத்துடைய வலி, வேதனை, அ பணம் தூக்குறான், வெட்டியா வேல பார்க்குறான். ஓ! ஆ இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து அதிகமா கேட்ட ஒரு நபர் நான். ம். ரொம்ப சங்கடமான சூழ்நிலையில பயணிச்சிருக்கோம். 24 மணி நேரமும் ஓடியிருக்கோம். இரவு, பகல் பார்த்தது கிடையாது. ம். ஒண்ணுமே இல்லாம தொடங்குனோம். இன்னைக்கு ஒரு 500 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஆ ம். ட்ரஸ்டீஸ்ன்னு ஒரு 7 பேரு, கோர் மெம்பர்ன்னு ஒரு 20 பேர் இருக்காங்க. ம். பணியாட்கள் மட்டும் ஒரு 12 பேர் இங்க
மொத்தமா பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அலுவலகங்கள் உட்பட எல்லாத்துலயுமே. ம், நல்ல நிலைமையில தொடர்ந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். பெயர் தெரியாத, ஊர் தெரியாத, மதம் தெரியாத, ஜாதி தெரியாத ம், பல மனிதர்கள் கூட இணைந்து நம்ம அவங்களுடைய உடல கண்ணியமா முறையில எடுத்து அடக்கம் பண்ணிட்டு ம், அதே போல பாத்தீங்கன்னா, யாருமற்று பெத்த பிள்ளை இறந்துட்டாலோ, இல்ல ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் இறந்துட்டா கூட, ம், அவங்களுக்கு கடைசியா அவங்களுடைய இறுதி காரியம், ஈமக்கடமையிலேருந்து எல்லாமே கூட நின்று, உடன் நின்று தொடர்ந்து பயணிக்கிறோம். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆதரவற்ற உடல்கள் மட்டும் ஒரு 8000க்கும் மேற்பட்ட உடல்கள நல்லடக்கம் செஞ்சிருக்கோம். உடல்கள். ஆமா. ஆ ம், இப்ப பாத்தீங்கன்னா, வசதி இல்லாம பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பத்துல யாரேனும் இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்கனால கொண்டு போ முடியாது. வட மாநிலத்தவர்கள் யாராவது இறந்துட்டா கூட, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அஸ்தி கரைச்சு, அவங்க ஒண்ணு அஸ்திய ஊருக்கு கொண்டு போறதா இருந்தாலும் சரி, இல்ல கரைக்கிறதா இருந்தாலும், அவங்களுக்கு உடன் நின்று இந்த கடமைய நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். உங்கள நான் எனக்கு என்ன எப்படி தோணுதுன்னா, உங்களுடைய இந்த உண்மை சம்பவத்தை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் அந்த அயோத்திங்க திரைப்படத்துல இந்த மாதிரி எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது. இல்ல, இல்ல, இல்ல. அயோத்திங்கிறது ஒரு ரியல் இல்ல அது நான் ஸ்டோரி. ஆ. ஒரு ஆமா. நேர்காணல் ஏன்னா பார்க்கும்போது. மந்திரமூர்த்தி டைரக்டர் மந்திரமூர்த்தி ஆமா, அண்ணன் வந்து ஆமா. ரொம்ப நெருங்கிய நட்போட்டத்துல உள்ளவங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம கூட பயணிச்சிருக்காங்க. ம். தற்போது இன்னொரு படமும் இதே ம். ஒரு இதுல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, சோ சரி. இது மாரி ஒரு விஷயங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு மனிதர்கள் தேவை உள்ளவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ம். என்ன ஒரு விஷயம்னா, பொத்தாம் பொதுவாக்கான அவதூறுகள்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஈஸி. ம். ஒரு மனிதன பத்தியோ, இல்ல செய்யக்கூடிய வேலைகள் பத்தியோ, இது ஏன் தேவையில்லாத வேலை? அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ம். நம்ம கடந்துறலாம். ஆனா ம். அவங்களுக்குன்னு வரப்ப மட்டும் தான் நிச்சயமா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ம். கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே என்ன ஏத்துக்கல. ஓகே. குடும்பத்தார்களா என்னுடைய அடுத்த இருக்கட்டும் கேள்வி அதுதான் இருந்தது. நீங்க சொல்லுங்க. கன்டின்யூ பண்ணுங்க. ஆமா. குடும்பத்தார்களா இருக்கட்டும், இல்ல நண்பர்களா இருக்கட்டும், ம். நெறைய இழப்புகள் சந்திச்சேன். அ ஓகே. இன்னைக்கு என்னோட ஸ்கூல்ல படிச்ச நண்பர்களா இருக்கட்டும், நான் சில டைம் யோசிப்பேன். ம். நம்மளும் வெளிநாட்டுல இருந்துகிட்டு எல்லாரும் ஒன்றாக சுத்துறது, இந்த மாரி புகைப்படம் போடுறப்ப நம்மளுக்கு ஒரு மன உறுத்தலா இருக்கும். ம். யாருமே பேசுறது கிடையாது. இன்ன வரைக்குமே பேசுறது இல்ல. ம். நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன நெனச்சுட்டாங்க, அவன் அப்படியே போயிட்டான். ம். பிஸி ஆயிட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ம். பட் நம்ம அவங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கையை கருதி நம்மளும் அப்படியே அமைதியா இருக்கிறோங்கிறப்ப, ம். கொரோனாக்கு அப்புறம் எங்களுடைய பயணத்த நெறைய நபர்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஓகே. ஏன்னா, அந்த நேரத்துல தான் அவங்களுக்கான ம். தேவைகள் வந்துச்சு. இப்போ எங்க எ வீட்ல இறந்துட்டாங்க. ஓ பாடி குடுக்கல. இல்ல ஓகே. முறைப்படி வேணும். ம். ம். எங்களுக்கு கடைசி காரியம் செய்யணும். ம். ஆ கொரோனா அப்ப நாங்க செய்யக்கூடிய பணிகள பார்த்த எல்லாருக்கும் தெரியும். முதல் கொரோனா உடல் எடுத்து அடக்கம் பண்ணதுலேருந்து, ம். கடைசி வரைக்கும் கொரோனா வேவ் முடியிற வரைக்குமே, ம். செகண்ட் வேவா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலுமே ம். ஆ எல்லார் கூடயும் இருந்திருக்கும். ஓகே. குழந்தைகள் இறந்ததுலேருந்து, அம்மா பிரசவத்துக்குள்ள போறாங்க. ம். குழந்தை பொறக்குது. ஆ இறந்துடுறாங்க. ம். ஓ! அ குழந்தை அந்த குழந்தை வரைக்கும், அந்த அம்மா வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். ரைட், ஆ ரைட். சோ அந்த மாரி ஒரு மன வலியில நம்ம பயணிக்கிறப்ப தான் நெறைய பேருக்கு நம்மளுடைய விஷயங்கள் தெரிஞ்சுச்சு. ஓ! இதுக்கு பின்னாடி இவ்ளோ இருக்கா? யாரோ ஒரு மனிதனுக்கான ம். கடைசியா ஒரு கூட நின்று தோள் தட்டி நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு வார்த்தை இன்னைக்கு அவ்ளோ சீக்கிரத்துல போயிட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் யாரும் இல்லாம இறந்துட்டாரு. பட் ஓ! ஆனா வந்து பேர் மட்டும் இருக்கு. அவங்க நண்பர்கள் எல்லாம் எங்கள்ட்ட குடுங்கன்னு வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. பட் அது ஃபார்மாலிட்டியே கிடையாது. இப்படிதான் போகணும் அப்படிங்கிறப்போ, இதுக்கு பின்னாடி இவ்ளோ இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா? ஆமா. ஆ சோ அதெல்லாம் வந்து ஐ மீன் எங்க கூட பார்க்கிறப்ப தான் தெரியும் இந்த விஷயங்கள். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ம். நெறைய மக்கள், நெறைய இடத்துல தொடர்ந்து எங்கள ம். ஆ நெறைய விஷயங்கள் நாங்க செய்யறதுக்கான ஊக்கமும், ஆக்கமும் நெறைய மக்கள் தான் எங்களுக்கு குடுத்துட்டு இருக்குது. ம். ஏன்னா, ஒரு இல்ல அப்டின்னா எங்கனால இயங்கவே முடியாது. சரி. அவங்க குடுக்கக்கூடிய அந்த சிறு சிறு பங்களிப்ப சரியா செய்யணும் ம். அப்டிங்கிற ஒரு விஷயத்துல நம் ம். சோ அதுதான் நம்மளுடைய ஒரு விஷயமா, எண்ணமா ஆ ஓடிக்கிட்டு இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். ஒண்ணுமே இல்லாம வந்தோம். இன்னைக்கான தேவை எத்தன மக்களுக்கான உதவியும் என்னால தைரியமா செய்ய முடியும். ம். அப்படிங்கிற விஷயத்த தைரியமா இறங்கி செய்றதுக்கான பலத்த இறைவன் குடுத்திருக்கான். ஓகே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னது. நீங்க இந்த பதில்ல இருந்தே நான் இன்னொரு கேள்வி நான் தொடங்குனேன். ஏன்னா, இந்த கோவிட் என்னும் பெருந்தொற்று காலத்துல வந்து, அ தெருவில் அனாதையா இருந்தவர்களை விட, உறவுகளோடு இருந்தவங்களே அனாதையா போனாங்க.
அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க சந்திச்ச மிக சேலஞ்சான ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்க. கூட வீட்டிலேயே இருந்த அப்பா, அம்மா, அண்ணன், தங்கி எல்லாம் உறவுகளோட இருந்தவங்களே அந்த பெருந்தொற்று பாதிச்ச உடனே அவங்க எல்லாம் அவங்கள விட்டு போய் அனாதையா இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்துல நீங்க சந்திச்ச ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. நான் வந்து இங்க ரூம்ல தான் தங்கியிருந்தேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரூம்ல தான் தங்கியிருந்தேன். ஓகே. அதனால வந்து பெருசா நான் சேலஞ்சிங் கிடையாது. நான் நிறைய பேருடைய வலிகள், வேதனைகளை பார்த்தேன். பார்த்து. ஒரு வீட்டுக்கு போறோம். ஒரு பெரிய வீடு. ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. அதுவும் சொல்லப்போனா நுங்கம்பாக்கத்துல இருக்கு. ஒரு செட்டர தொறக்குறாங்க. விதவிதமான கார்கள் நிக்குது. எங்களுக்கே பாக்குறப்ப ஷாக்கிங். என்ன சார் இவ்வளவு பெரிய இதா இருக்கு அப்படின்னா, வாங்க அப்படின்னாங்க. உள்ளக்க போனா ஒரு பாழடைஞ்ச ஒரு பழைய வீடு இருக்கு. அந்த வீடுலயே பக்கத்திலேயே ஒரு பாழடைஞ்ச வீடு. அங்க ஒருத்தரு மேல கொரோனால இறந்துட்டாருன்னாங்க. ம். போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரவரே அவர்தான். ஓ. இறந்தவர் தான் ஓனர் சொந்தக்காரர். அவங்க பிள்ளைங்க கொரோனா வந்துருச்சுன்னு அந்த இடத்துல போய் வச்சிருக்காங்க. எவ்வளவு ஆஹ் சூழ்நிலை. சோ அந்த மாதிரி ஒரு மனவலிகள் பார்த்தோம். நிறைய குழந்தைகள் ம். கொரோனால பெருந்தொற்றால அந்த குழந்தைகளை ஓ. போறப்ப அவங்க நிறைய முறைகள் சொல்லுவாங்க. சில பேர்லாம் எங்களுக்கு தருன்னு ஒரு சாங்கியம் இருக்கும். இன்னும் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தம்பி இறந்த புள்ளையுடைய பிளட் ஒரு சொட்டு கீழே விழுந்தாதான் ஓ. அடுத்த புள்ள பிறக்கும் ஓ. சரி. அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓ. அப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் நாங்க நிறைய ஓகே. பார்த்துட்டோம். ஓ. இருந்தாலும் அந்த நேரத்துல அப்படியான ஒத்துழைப்பு நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படி செய்யறதுக்கும் அனுமதி கிடையாது. ம். அப்படிங்கிற இப்படிப்பட்ட மனிதர்களையும் அந்த கொரோனா இதுல பார்த்தோம். சில பேர் ஒண்ணுமே இல்லாம வீட்டுல இறந்துட்டாங்க சார். பாதிக்கப்பட்டு வீட்டுல பொருளாதாரம் இல்லாம இருந்திருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி இருந்தவங்க நிறைய பார்த்தோம். சாலை ஓரம் இருந்து மரணித்தக்கூடிய மனிதர்களை உடல் அந்த நேரத்திலையும் நம்ம எடுத்து அடக்கம் பண்ணோம். ம். நிறைய வழிகள் சுத்தி மரணத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள். காலையில முழிச்சையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வெறும் மரணம் சார்ந்த செய்திகள் மட்டும் கேட்கக்கூடிய ஒரு ஆட்களா இருக்கனால ஆஹ் மனச கல்லாக்கிட்டேன்லாம் கிடையாது. ரொம்ப இலகுன மனசு. இருந்தாலும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டோம் எங்களே. ஓகே நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துட்டோம். இதை சரியா உறுதிப்படுத்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆமா உறுதிப்படுத்திக்கிட்டேன் அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த போன்ற உறுதிகள் தான் எல்லா எல்லா மனிதர்களுக்குமே வேணும். இப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன சேவை செய்யறதுக்குள்ளேயே அவங்க பெரிய விதத்துல டயர்ட் ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில இங்க தொடர்ந்து 10 வருஷமா 8000க்கும் மேற்பட்ட உறவுகளை இரவு பகல் பாராமல் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு மேலும் நல்ல வலிமையும் இது போன்ற உள்ள உங்களுக்கு மட்டும் இல்ல, இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வரணும்னு தான் என்னுடைய ஆசை, நான் உட்பட. இல்ல இது உண்மையா சொல்லணும்னா இது என்னுடைய உழைப்பும் கிடையாது. இல்ல இல்ல எனக்கு உங்களோட இல்ல பின்னாடி நான் பணி செய்யக்கூடிய நான் உங்களையும் எல்லாருக்கும். குறிப்பிட்டு சொல்றது வந்து ஒரு ஃபவுண்டருங்கிற முறையில சொல்றேன். உங்களுக்கு பின்னாடி நிறைய தோழர்கள் இருப்பாங்க, அது நான் தெரியும், அது நான் பின்னாடி வரேன். நான் உங்களையும் மெயினா குறிப்பிட்டு சொல்றது வந்து உங்களுடைய தனி மனிதனுடைய இது ஆமா. உங்களுக்கு பின்னாட நிறைய உங்களுடைய இருப்பாங்க, அதில் உள்ள உறவுகள் டெஸ்டினுடைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு அடுத்ததாக ஒரு என்ன கேள்வின்னா, இப்ப சமுதாயத்திற்கு பயனுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களிடம் எப்படி இந்த எண்ணம் வந்துங்கிற சொல்லிட்டீங்க. நீங்க இதை பார்க்கக்கூடிய இன்ஸ்பிரேஷன் ஆகக்கூடிய சகோதரர்களுக்கு எந்த மாதிரியான அந்த மாதிரியான எண்ணம் வேணும்னு நினைக்கிறீங்க? பயனுள்ள ஒரு இல்ல சமுதாயம் ஒரே ஒரு பயனுள்ள விஷயம் தான். நீங்க ஒரே ஒரு விஷயம் நான் இதுல பார்த்தது என்னன்னா, ம், 3 மதத்திலையும் இந்த பணிய வந்து ரொம்ப தூக்கி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ம், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ம், இஸ்லாத்துல வந்து உகது மலை அளவுக்கான நன்மை கிடைக்கும்ட்டு. ஆமா, பகவத்கீதையிலயும் இந்த பணிய வந்து ரொம்ப பெருசா சொல்லியிருக்காங்க. ஆமா, கிறிஸ்தவர்கள்லயும் வந்து பைபிள்லயும் வந்து இந்த பணிய ரொம்ப பெருசா சொல்லியிருக்காங்க. ஆனா இத மாத்துறது மனிதர்கள் தான். ஆமா, ஆமா, இப்ப இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ம், லக்கும் தீனுக்கும் வலியத்தீன் ம், அவரவர்களது ம், அவரவர்களுடைய கோட்பாடுன்னு போறப்ப ம், எல்லாரும் ம், யாருக்கும் துரோகம் செய்யாம, ம், யாரையும் ஏமாத்தாம, ம், ஆஹ் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தா அப்படின்னாலே வந்து நம்மளுடைய பாதை ரொம்ப சரியா இருக்கும் அப்படிங்கிறது ம், தான் நம்மளுடைய ஒரு எண்ணமா இருக்கும். ம், ஸ்டில் ஒரே ஒரு விஷயம் தான். ம், காது கூட நான் கேட்ட விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்லயே ஒருத்தவங்க சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டாங்க. ம், ஒருத்தவங்க பொண்ணு கேட்டு மாப்பிள்ளை கேட்டு வராங்க.
ம். வந்த இடத்துல வந்து சொல்றாங்க, இது மாப்பிள்ளை உறவுகளை விட்டுருவாரான்னு கேள்வி வரப்ப, அங்க இருந்த ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இப்படியே பணம்னு ஓடிட்டா, கல்யாணம் முடிச்ச நைட்டு பணம்னு வந்துட்டா மாப்பிள்ளை ஓடிடுவாரா? ம். அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. அது ம். அவங்களுக்கான வார்த்தையில ஒரு கேலி கிண்டலா கடந்தாலுமே, ம். என்ன பெத்தெடுத்த என்னுடைய பெற்றோர்களுக்கும், என்னுடைய சகோதரர்களுக்கும் பெரிய வலியா இருக்கும் அது. ஆமா. இப்படிப்பட்ட வார்த்தைய நம்ம கேட்கிறோமே, இப்படிப்பட்ட விஷயம் இருக்கே, அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்ப, அது வந்து ஆகப்பெரும் வலியா இருக்கு. இதுதான் நான் சொல்லுவேன். யாரையும் வார்த்தையால காயப்படுத்தாதீங்க. ஆமாமா. சொல்றத நேரடியா சொல்லிட்டீங்க. பட் அதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஒண்ணும் கிடையாது. புள்ளையே இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு புள்ள இல்லையான்னு கேட்டா வந்து அது எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு மனம் நோகும், மனம் வலிக்குங்கிறத உடன் இருந்தவர்கள் பார்த்தா தான் நிச்சயமா தெரியும். ம். சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலை யாரையும் காயப்படுத்தாதீங்க. யாருடைய விஷயத்தையும் வந்து உதாசீனப்படுத்தி நம்ம பேசுறதோ, இல்ல வந்து கேவலப்படுத்துறதோ, அ ம். இல்லாமல் ஒரு மனிதன் தனக்குத்தானே பக்கத்து வீட்ல இருக்கக்கூடியவர்கள் மதிய உணவு சாப்பிட்டாங்களா? ம். சாப்பிடுற அளவுக்கு பொருளாதாரம் அவங்கள்ட்ட இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்தாலே, இந்த சரி. சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு பெரிய பங்களிப்பா இருக்கும். ம். கரெக்ட், கரெக்ட். இதுல